ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 days 3 டாபிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுற கொட்டாங்குச்சியில் கிச்சனில் எப்படி 7 விதமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐடியா நம்பர் 1. ஃபர்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் நார்மலாக ஒரு கொட்டாங்குச்சி தான் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி உப்பாட்டன் சால்ட் பேப்பர்னு கேட்டால் கடையில் வந்து கொடுப்பாங்க. அதை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் இருக்க டஸ்ட் எல்லாமே வந்துடும். சப்போஸ் உங்கள்கிட்ட உப்பட்டை இல்லைன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து காய்கறி சீவுற அந்த ஸ்க்ரப்பர் வச்சிங்கன்னா அதை வச்சு சீவினாலும் வந்துடும். இப்போ நான் ஃபுல்லாக சுரண்டி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற அந்த மூடி, ஸ்வீட் பாக்ஸ் மூடி, அதுக்கப்புறம் வந்து டிஃபன்லாம் வாங்கினா கொடுப்பாங்கல்ல, அந்த மூடி வந்து இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு வாட்டர் மெலன் பவுல் தான் வந்து செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு டார்க் க்ரீன் ஃபுல்லாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ஒயிட் கலந்துக்கிறேன். மூடியில் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர் அடிச்சுட்டு அந்த விளிம்பு ஃபுல்லாக க்ரீன் கலர், அதுக்கப்புறம் சீட்ஸுக்கு வந்து பிளாக் கலர் அங்கங்கே வந்து வச்சுக்கிறேன். இப்போ நல்லா காய வச்சிடலாம். இப்போ காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான பவுல் வந்து ரொம்ப அழகாக வந்து ரெடி ஆகிடும். இதை நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் யாராலையுமே நம்ப முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான அழகான ஒரு பவுல் வந்து ரெடி ஆகிடும். சில மூடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஏர் டைட்டாகவே நல்லா டைட்டாக வந்து க்ளோஸ் ஆகிக்கும். என்னோடய லக் வந்து அந்த மாதிரி கிடைக்கல. இன்னொரு கொட்டாங்குச்சியும் அதே மாதிரியே நான் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லோ கலரில் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதோட மூடி பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு மாதிரி ஒரு 5 கோடு போட்டு நடுவில் ஒயிட் கலர் கலந்து கொட்டைலாம் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ அந்த பவுல் வந்து நார்மலாகவே நின்றுச்சு. நிற்கல ஆடிட்டே இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வாட்டர் கேனோ இல்லை வாட்டர் பாட்டில் மூடி இல்லை வளையல் ஏதோ ஒன்று வச்சு ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிட்டிங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து நிற்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட க்யூட்டான 2 பவுல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து இஞ்சி, சில பேர் பூண்டு வந்து உரித்து ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க, அது மாதிரி போட்டு வச்சுக்கலாம். அப்படியே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சாம்பார் சட்னி மீந்துருச்சுனாலும் உள்ளே ஊற்றிட்டு மேலே ஒரு சில்வர் பிளேட் போட்டு கூட நீங்கள் மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதை டைனிங் டேபிளில் யூஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து சால்ட்டு இல்லை வந்து அந்த ஸ்வீட் சோம்புலாம் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி போட்டு வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். உப்பு எது வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான க்யூட்டான ஆர்கனைசர். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னால் டெக்கரேட்லாம் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா வேஸ்ட்டாக இருக்க மூடியை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணிக்கலாம். ஐடியா நம்பர் 2. நெக்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கும் நான் வந்து ஒரு கொட்டாங்குச்சி தான் வந்து எடுத்திருக்கேன். சேம் அதே தான். மூடியே என்கிட்ட இல்லைன்னு நினச்சிங்கன்னா நல்ல ஒரு நைலான், அதாவது சிலிக்கான் போட்ட ஒரு கவர் வேணும்னா பலூன் அந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு அதை விரிச்சிட்டு பலூன் மேலே க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏர் டைட்டான ஒரு சிலிக்கான் போட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே ஒரு பவுல் வந்து நமக்கு கிடச்சிரும். இப்போது கோதுமை மாவுலாம் நீங்கள் பிசைஞ்சு வச்சுருக்கீங்க, மீதி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இதை போட்டுட்டு அப்படியே உள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லிட் இல்லை, என்கிட்ட பழைய மூடிலாம் இல்லை அப்படின்னா தாராளமாக அந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வந்துட்டு பலூன் ரீயூஸ் ஐடியாஸ், கிச்சனில் பலூனை எப்படி 7 விதமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ற டிப் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ. கண்டிப்பாக வந்து அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்மளோட அந்த ஏர்டைட் பவுல் வந்து ரெடி ஆகிடுச்சு. வேணும் அப்படின்னா ஹோல்ஸ் போட்டுட்டு நீங்கள் லெமன் ஹாஃபாக கட் பண்ணிங்கன்னா அதை கூட நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஐடியா நம்பர் 3. நெக்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கும் நான் வந்து ஒரு கொட்டாங்குச்சி தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து வாய்ஸ் வந்து ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து நான் வயலில் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொட்டாங்குச்சியில் ப்ரௌன் கலர் பெயிண்ட் வந்து ஃபுல்லாக வந்து அடித்து முடிச்சுக்கிறேன். இது வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பெயிண்ட் வேணான்னா நார்மலாக அப்படியே நீங்கள் வச்சிடலாம். இப்போ இதுக்கு வந்து நான் கண் வந்து வைக்க போகிறேன். இது என்ன மாதிரி ஒரு ஆர்கனைசர்னு உங்களால் கெஸ் பண்ணவே முடியாது. இந்த கண் வந்து பார்த்தீங்கன்னா லைன் டேட்ஸ் பாக்ஸோட மூடியை ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் பிளாக் கலரில் அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்படியே நீங்கள் ஒட்டிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் அசைவு வேணும் அப்படின்றதுனால அதில் வந்து கூகுள் ஐஸ் வந்து ஒட்டிக்கிறேன். இது கண்டிப்பாக சொல்கிறேன், இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு நீங்கள் வந்து உங்களால் கெஸ் பண்ணியிருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ஆன்லைனில் அவைலபிளாக இருந்துச்சு. அதை பார்த்து தான் நான் வந்து அதை ஒரு இம்ப்ரெஷனாக எடுத்துகிட்டு தான் நான் வந்து இதை செஞ்சுருக்கேன். அடுத்தது மூக்குக்கு வந்து ஸ்க்ரப்பரை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அதை ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். ஒரு லேயர் வச்சா பத்தாது, நம்ம ஒரு 3லேருந்து 4 லேயர் வந்து வைக்க போகிறோம். பின்னாடி இருக்க லேயர் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். முன்னாடி இருக்கிறது மட்டும் அழகாக ஹார்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு லேயராக அந்த மாதிரி ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி மேலே ஃபுல்லாக வந்து ஒட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 3 லேயரும் ஒட்டியாச்சு. இப்போ அந்த மூக்குக்கிட்ட அதே மாதிரியே ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாம். இப்போ ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படி உள்ளே போயிட்டு வர மாதிரி இருக்கும். காதும் பார்த்தீங்க அப்படின்னா நான் அதே ஸ்க்ரப்பரில் தான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ப்ளூ கலர், ஒயிட் கலர் உங்களுக்கு எப்படி வேணுமோ வச்சுக்கலாம். இல்லை கார்ட்போர்ட் அட்டையில் பண்ணுறதுனாலும் நீங்கள் வந்து பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதே ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்சீல். இது வந்து அந்த ஹார்ட்வேர் ஷாப்பில் கிடைக்கும். இதோட ரேட்டே பார்த்தீங்க அப்படின்னா 10 rupees தான். வாங்கி நீங்கள் எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்.
இதில் வந்து 2 பேக்கெட் இருக்கும். ஒன்று வந்து ஒயிட் கலர், இன்னொன்று வந்து பிளாக் கலர். 2யும் வந்து சேர்த்துட்டிங்க அப்படின்னா அது ஒட்டிடணும், இல்லைனா காஞ்சிரும். தனித்தனியாக அந்த வேணுங்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து காஞ்சிரும். ஸோ வேணுன்றதை மட்டும் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அந்த விளிம்பில் எல்லாத்தையும் எம்சில் வந்து ஒட்டிக்கிறேன். க்ளூகன் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஓரத்தில் அப்படி க்ளூகன் வச்சுட்டு நீங்கள் ஒட்டிக்கலாம். இப்போ அந்த மாதிரி எம்சியில் ஃபுல்லாக ஒட்டிட்டு செவுத்தில் வந்து நான் அதை வந்து ஒட்டிட்டேன். இப்போ அது என்னவா யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா டோர் ஸ்டாப்பராக தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அழகாக டோர் அப்படி க்ளோஸ் பண்ணோன்னா அழகாக அந்த மூக்கில் போய் க்ளோஸ் ஆகிட்டு செவுத்தில் இடிக்காமல் க்யூட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இது ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. எவ்வளோ வேகமாக நீங்கள் கதவை வந்து தள்ளினாலும் அந்த மூக்கு போய் அழகாக வந்து இப்படி தடுத்துட்டு நின்றும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். க்ளூகன் இருந்துச்சுன்னா ரொம்பவே சிம்பிள். ஜஸ்ட்டு க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும், செவரும் டேமேஜ் ஆகாது. அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா செவுத்தில் அழகாக ஒரு வால் ஹேங்கிங் இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் அது டோர் ஸ்டாப்பராக யூஸ் பண்ணுறோன்னு நமக்கு தான் தெரியும். இந்த பிள்ளையாருக்கு வந்து கண்ணு வைக்கலேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிங்க. கண்ணு வச்சுட்டேன், கார்ட்போர்டில் தான் வச்சுருக்கேன். இந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தானே, செக் பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 4. நெக்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சில்லாக இருக்கிற அந்த தேங்காய் ஓட்டை தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அப்படி உங்ககிட்ட இது மாதிரி இல்லைன்னா அம்மி குழவியை வச்சு ஒரு போட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி துண்டு துண்டாக உடஞ்சிரும். நிறைய ஷேப்ஸில் வந்து கிடைக்கும். எல்லா ஷேப்பையுமே நீங்கள் ஒரு இதாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதுலேருந்து 3 ஷேப் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு உப்பா டேப் போட்டு நல்லா சுரண்டிட்டு சிமெண்ட் தரையில் அந்த மாதிரி கார்னர்ஸ் எல்லாத்தையும் நல்லா போட்டு தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா நல்லா ஷார்ப் எட்ஜஸ்லாம் இல்லாமல் நல்லா மழுங்கி போன மாதிரி இருக்கும். நான் ஒரு 3 பீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு பிடிச்ச மாதிரி. அந்த 3 பீஸையும் இதே மாதிரி சிமெண்ட் தரையில் போட்டு ஃபுல்லாக தேய்ச்சிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பீஸாக நான் வந்து இதை எடுத்துக்கிறேன். இதுக்கு பின்னாடி ஃபெஃபிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஐஸ் குச்சி வந்து பின்னாடி வந்து ஒட்டி வச்சுக்கிறேன். இந்த ஷேப் தான் எடுக்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் பீஸாக உடைங்க, எந்த ஷேப் உங்களுக்கு கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஐஸ் குச்சி ஒட்டினது வந்து நல்லா வந்து காஞ்சிடுச்சு. காஞ்சதுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ஊறுகாயில் போட்டு வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஊறுகாய் இல்லை சால்ட் உப்பு போடுறதுக்குலாம் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஐஸ் குச்சியை வந்து கட் பண்ணிவிட்டு எடுத்தோம் அப்படின்னா க்யூட்டான ஸ்பூன் வந்து ரொம்ப அழகாக நம்ம கையாலே வந்துட்டு செஞ்ச மாதிரி நமக்கு வந்து ரெடி ஆகிடும். இதை வந்து உங்களுக்கு வேணுங்கிற சைஸ்க்கு கட் பண்ணி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இல்லை டைனிங் டேபிளில் போட்டு வச்சிங்க அப்படின்னா சால்ட் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஐடியா நம்பர் 5. நெக்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இன்னொரு பீஸ் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடச்சிது, அதை எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியில் ஃபஸ்ட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா உங்ககிட்ட என்னென்னலாம் ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து வச்சு இப்படி திருவிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒரு ஹோல் ஆகிடும். ஃபஸ்ட்டு நட்டு வந்து வச்சுருந்தேன், அதை எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக திருவிட்டு இருந்தேன். அடுத்தது கத்தி இருந்துச்சு, அதை எடுத்து ஃபுல்லாக வந்து திருவிட்டு இருந்தேன். திருவிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு 20 தடவை 30 தடவை இந்த மாதிரி சுற்றி போட்டிங்க அப்படின்னா ஹோல் வந்து நமக்கு வந்து விழுந்துடும். இப்போ இந்த ஹோலை நம்ம கீ செயினாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்யூட்டான அழகான கீ செயின் வந்து ரெடி ஆகிடும். இதை வந்து எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். ஹார்ட்டு, ஸ்கொயரு, சர்க்கிள் உங்களுக்கு உடையிறத பொறுத்து நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். இதிலே வந்து உங்களுக்கு லெட்டர்ஸ் வேணும், இனிஷியல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த தேங்காய் சில் உடச்சி வச்சோம் இல்லையா, அதில் கத்தியவோ இல்லை ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வச்சோ அந்த மாதிரி இனிஷியலும் வேணாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஒரு 10 தடவை அந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா பதிஞ்சிரும். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இனிஷியலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம செஞ்ச கீ செயின் வந்து அழகாக ரெடி ஆகிடும். இதை உங்கள் வீட்டு சாவி, பைக் சாவி அது மாதிரி மாட்டி வச்சுக்கலாம். ஐடியா நம்பர் 6. நெக்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இன்னொரு பீஸ் வந்து இந்த மாதிரி மொத்தமாக இருந்துச்சு, அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உப்பெல்லாம் வந்து சில்வர் ஸ்பூன் வந்து போடுறதுக்கு ரொம்பவே யோசிப்போம், அது வந்து அரிச்சிடும் ஃபுல்லாக. அது மாதிரி டைமில் அந்த மாதிரி தேங்காய் ஓடு நல்லா பெரிய சைஸில் எடுத்து கல்லுப்பில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு ஒரு ஆன்டிக் லுக்கில் இருக்கும் நமக்கு. இந்த டிப் உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் எந்த டிப் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.